ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ் கிடைக்கும் யூடியூப் சேனல். வீடியோவில் மேலே பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வேறு பற்றி இல்லைங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து முடிவு அடைஞ்சிருச்சு. ஆகஸ்ட் மாதம் எக்கச்சக்க திரைப்படங்கள் வந்து வெளியானுச்சு. டிமாண்டி காலனி 2, தங்கலான், வாழை, கொட்டுக்காளி, நண்பனர் வந்த பிறகு, மழை பிடிக்காத மனிதன், பேச்சு, ஜமா, போட், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் வந்துச்சு. பிக் பட்ஜெட் மூவியும் வந்துச்சு, லோ பட்ஜெட் மூவி வந்துச்சு. ரெண்டு பட்ஜெட்லையுமே ஏற்ற திரைப்படம் நிறையா வந்துச்சு. சுவாரஸ்யமான திரைப்படம், கதைக்களத்தில் நல்ல திரைப்படம், பிரம்மாண்டத்தில் நம்மளை ஈர்த்த திரைப்படம்னு நிறைய திரைப்படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போது இந்த திரைப்படங்களில் எந்த திரைப்படம் வசூல் ரீதியாக சக்ஸஸ் ஆகிருக்கு, கண்டென்ட் வைஸ் எந்த படம் நல்லா இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் ஓடிடியில் வந்து நம்ம பார்க்கலாமா, இல்லை ஓடிடியில் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு சில படங்கள் இருக்கா, இது மாதிரிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கு பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் நான் எதிர்பார்த்த மாதிரியே, நான் நினச்ச மாதிரியே வசூல் ரீதியாகவும் கண்டென்ட் ரீதியாகவும் வேறு லெவலில் ஒரு ரீச் ஆன திரைப்படம் தான் டிமாண்டி காலனி 2. என்னதான் இந்த திரைப்படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு குறையாக தெரிஞ்சாலுமே இந்த திரைப்படம் வந்து கண்டென்ட் வைஸ் வேறு லெவலில் திரைப்படம். வசூல் ரீதியாகவும் 55 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகி இன்றைக்கி அருள்நிதியோட கெரியர் பெஸ்ட்டான ஒரு திரைப்படமாக வந்திருக்கு டிமாண்டி காலனி 2. டிமாண்டி காலனி 2வோட வசூல் வந்து நம்ம அதிநாயகமுத்துக்கு ஒரு பூஸ்டே கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அவர் கோபுரா மாதிரியான ஒரு ஃப்ளாப் திரைப்படத்தை கொடுத்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. 55 கோடிக்கு மேலே வந்து கரெக்டாக இருக்குது. இந்த வாரம் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தெலுங்குலையுமே வேறு லெவலில் ஒரு வசூல் வேட்டையில் வந்து டிமாண்டி காலனி 2 போயிட்டு இருக்குன்றதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். டிமாண்டி காலனி 2ல் ஒரே ஒரு குறை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாமே அந்த டிமாண்டி காலனி 1, 2 கனெக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படியே செகண்ட் ஹாஃப் போனோம்னா செகண்ட் ஹாஃப் வந்து டிமாண்டி காலனி 1 எந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்குமோ அதே பேட்டர்னில் செகண்ட் ஹாஃப் அப்படியே கொண்டு போயிருந்ததுனால இந்த திரைப்படம் வந்து 100 கோடி வசூலை வந்து பீட் பண்ண முடியாமல் போச்சு. இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் 2 ஹாஃபுமே தரமாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 100 கோடி போயிருக்கும். இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தரமாக இருந்தே செகண்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜாக இருந்துமே இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு வசூல் வேட் அடைஞ்சிருக்குன்னா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த திரைப்படம் ஷோர்ட் ஷாட் வந்து 100 கோடி அடிச்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த திரைப்படத்துக்கு கூட தங்கலான் ரிலீஸ் ஆச்சு. அதனால கூட இந்த திரைப்படம் 100 கோடி அடிக்கிறதுக்கு தாமதம் ஆச்சுன்றதுல எனக்கு சந்தேகம். ஓகே, இப்போ அடுத்த தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் இருக்குது. தங்கலான் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கலான் கண்டென்ட் ரீதியாக எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் புத்தர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. டேரெக்டாகவே அது வந்து நமக்கு புத்தர் விஷயங்கள் என்னென்ன இருக்குன்ற சொல்லாமல் டேரெக்டாகவே இந்த விஷயங்கள் இப்படின்னு பேசிடுறாங்க. நமக்கு வந்து புத்தர் பற்றி அவ்வளோக்கு நமக்கு தெரியாத காரணத்தினால நமக்கு இந்த திரைப்படம் வந்து என்னடா புத்தரை பற்றி பேசுறது அந்தளவுக்கு நமக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். மேபி புத்தர் பற்றி நல்லா தெரிஞ்சு புத்தரோட இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த திரைப்படம் நல்லாவே கனெக்ட் ஆகவும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த திரைப்படத்தில் பல விஷயங்கள் வந்து நம்ம பாரஞ்சித்தோட வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நான் பாராட்ட தான் நான் செய்கிறேன். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக், அப்புறம் நம்ம சேனுக்கிற ஒரு ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இல்லை புத்தர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு புரியாதனாலேயோ இந்த திரைப்படம் நமக்கு அந்தளவுக்கு கேட்ச் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக 1000 கோடிக்கு மேலே. ஆனால் கண்டென்ட் ரீதியாக வந்து நான் நினச்ச மாதிரி தான் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் தமிழ்நாடு ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடி தீர்க்கிறாங்க. நம்ம தமிழ் படத்தை தெலுங்கு ஆடியன்ஸ் என்றைக்குமே கொண்டாடாமல் விட்டதே கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாடு திரைப்படத்துக்கு கொண்டாடி தீர்த்துட்டாங்க, அதுன்னு சந்தேகம் கிடையாது. இப்போ இந்த திரைப்படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகுது. ஹிந்தியில் எந்த மாதிரி வரவேற்பு வரப்போகுதுன்றதை பார்ப்போம். தங்கலான் ஓவராலாக வந்து ஒரு டீசெண்டான ஒரு படம் தான். இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் ஒரு நல்ல கலெக்ஷன் ஆகிருக்கு. நம்ம சேன் விக்ரமருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெற்றின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த வாழை திரைப்படம் பார்த்தோம்னா வாழை திரைப்படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்லாம் வந்து அழுந்துட்டேன். அந்த லாரி கவுற சீன்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி மனசு அப்படியே உருக்கி கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுற மாதிரியான ஒரு படம் தான் வாழை. நான் மாரி செல்வராஜ் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கா, இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காருன்றது பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த திரைப்படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அந்தளவுக்கு நம்மளை உருக்க வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இந்த படம். இந்த திரைப்படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும், உடனே போய் பாருங்கள் வாழை திரைப்படத்தை. அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு படம். இந்த திரைப்படம் நல்லா தான் இருந்துச்சு. கலெக்ஷனைஸ் நல்லாவே கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு செமையான ஒரு திரைப்படம் தான் வாழை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீனுமே அதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரமே ஒவ்வொரு ஆக்டருமே அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த திரைப்படம் வந்து ஒரு பெஸ்ட்டான திரைப்படம் தான்ன்றது எனக்கு சந்தேகம். ஓகே, அடுத்து வந்து கொட்டுக்காளி படம் பார்த்தோம்னா கொட்டுக்காளி திரைப்படம் அவார்டுக்காக எடுத்த திரைப்படம்ன்றதுனால இந்த திரைப்படம் தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் இந்த திரைப்படம் ஏற்றுக்கலை. என்னடா படம் இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டாங்கன்றதுல எனக்கு சந்தேகம். ஏன்னா ஒரு அவார்டுக்காக எடுக்கிற திரைப்படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவார்டுக்காக இருக்கிற திரைப்படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோவாக மூவ் ஆகும். ஒரு சில காட்சிகள்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க. படம் வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே ஸ்லோவாக கன்வே பண்ணுவாங்க. ஏன்னா அவார்டுக்கு ஏற்ற படம் அந்த மாதிரி தான், அவார்டுனா அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்த படம் வந்து ஓகே, இது மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. தேட்டருக்காக ரிலீஸ் பண்ணுவோம். தேட்டர் ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, தேட்டர் ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை வந்து விரும்பி பார்க்க வராங்களா, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணார். ஆனால் அவார்டுக்கு எடுக்கிற படம் தேட்டர் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதுன்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கிச்சு. தேட்டர் ஆடியன்ஸ்
தேட்டருக்கெல்லாம் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் சுத்தமாக செட் ஆகலை. இந்த திரைப்படம் அவங்களுக்கு வந்து வேறுபட்டு வேறு மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனால் படம் வந்து எனக்கு சூப்பராக நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து கமர்ஷியல் படத்தை விட ஆர்ட் ஃபிலிம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆர்ட் ஃபிலிம் பிடிக்கிறவங்க இந்த திரைப்படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஆர்ட் ஃபிலிமில் தான் நம்ம வந்து சினிமா உன்னிப்பாக கவனிக்க முடியும். சினிமா ஒரு வேறு ஆங்கிளில் காட்டுறதுலாம் வந்து ஆர்ட் ஃபிலிமில் இருக்கும். அந்த மாதிரி வந்து கொட்டுக்காலி இருந்துச்சு. இருந்தாலும் தேட்டருக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு கலெக்ட் ஆகலைனாலும் இந்த திரைப்படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாராட்டுவாங்கன்றது எனக்கு சந்தேகம் இல்லை. இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் வந்து என்னோட ஓப்பன் கிளைமேக்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆர்ட் ஃபிலிமில் ஒரு அவார்டுக்கு எடுக்கிற படத்தினால அவங்க வந்து இந்த டேர்ம்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்திருக்காரு. பட் ஆனால் தேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது தேட்டருக்கல் ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் பிடிக்கல. ஓகே, ஆனாலும் இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் ஒத்துப்போகுது, அவ்வளோதான். இந்த திரைப்படத்தை டேரெக்டாக ஓட்டிகிட்டே ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பரவாயில்ல, ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் எப்படி பிடிக்குதுன்னு அந்த ஒரு யோசனையை தூண்டியிருக்காரு. பட் ஆனால் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் சுத்தமாக பிடிக்கலன்றது தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம் வந்து இந்த மாதிரி அவார்டுக்கு எடுக்கிற ஃபிலிம் வந்து தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடி ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு லெவலுக்கு இருக்கிற படத்தெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து இந்த பாசத்தோட ஸ்டார்டிங் ரிலீஸாக நண்பனோர் வந்த பிறகு மழை பிடிக்காத மனிதன், அதுக்கப்புறம் பேச்சு, ஜமால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் வந்த பிறகு ஒரு கமர்ஷியலான ஒரு நல்ல படம் தான். டீசெண்டாக இருந்துச்சு. அந்த திரைப்படத்தை கலெக்ஷன் வைஸ் அந்தளவுக்கு போச்சான்னு தெரியல. டீசெண்டான ஒரு படம். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மழை பிடிக்காத மனிதன் ஓடிடியில் வந்துருச்சு. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பிறந்து கட்டுறாங்கன்றது எந்த அளவுக்குன்னு தெரியும். படம் அந்த அளவுக்கு இருக்காது, சுவாரஸ்யமாலாம் இருக்காது. ஓகேவான ஒரு படம் தான் மழை பிடிக்காத மனிதன். அடுத்து ஜமா பார்த்தோம்னா, ஜமா ஒரு ஆர்ட் ஃபிலிம் செமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். ஜமா இப்போ ஓடிடிலே வந்துருச்சு. நீங்கள் போய் பாருங்கள், அமேசான் பிரைமில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜமா சூப்பராக இருக்கும். அடுத்து பேச்சு வந்து ஆரர் ஃபிலிம், ஒரு சூப்பரான ஒரு ஆரர் ஃபிலிம், நல்லாவே இருக்கும். இந்த திரைப்படம் வந்து எந்த சாங்குமே எதுவுமே இருக்காது. ஆனால் ஆரர் எலமெண்ட் சூப்பராக ஃபிலிம் இருப்பாங்க. இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரத்தில் ஓடிடியில் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு போட் திரைப்படம் வர வாரத்தில் வந்து ஓடிடியில் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். போட் வந்து ஓகே, டீசெண்டான ஒரு படம். அந்த படத்தில் வந்து 6 படம் ரிலீஸ் வந்து அந்த 6 படத்தில் வந்து பேச்சு வந்து சூப்பராக இருக்கும். ஜமா சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தங்கலான், டிமாண்டிக் அலிட்டு 2 திரைப்படம் எப்படி சொல்லிட்டேன். வாழை, கொட்டுக்காளி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ கடைசியாக வந்து சரிப்போதா சனிவாரம் சூர்யா சாப்பிட்டு இந்த திரைப்படத்தோட ரிவ்யூ நம்ம சேனல் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். படம் வந்து ஓகே தான். கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் பிடிக்கும். மற்றபடி நல்லா படத்தை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு சரிப்போதா சனிவாரம் கிளிக் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ நரேஷன் இருக்குது இந்த திரைப்படத்தில். ஓரளவு இந்த மாதம் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படமாக ரிலீஸ் ஆனதுனால இந்த மாதம் ஒரு நல்ல மாதம், நல்ல சினிமா லவர்ஸ்க்கு ஒரு நல்ல மாதமே சொல்லலாம். ஏன்னா ரிலீஸ் ஆன எல்லா படமும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. பார்க்கவே முடியாதுடான்ற லெவலுக்கு ஒரு படமும் இல்லாததுனால இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருந்துச்சு. அடுத்த மாதம் தொடக்கத்தில் நம்ம தளபதியோட கோர் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. கோர் திரைப்பட தொடக்கத்தோட அடுத்த மாதம் எந்த அளவுக்கு போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். சினிமா லவர்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது. ஓகே, நீங்கள் இந்த மாதம் ரிலீஸ் ஆன படங்கள் எந்த படத்தை பார்த்து ரசிச்சிங்கன்றதை மறக்காமல் மிஸ்ஸில் காணுங்க. உங்களுக்கு இந்த மாதம் ரிலீஸ் ஆனதில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்ததை மறக்காமல் மிஸ்ஸில் காணுங்க. இந்த விட பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் டு ரிஸ்கிட் யூடியூப் சேனல்.